உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஏராவு புதுக்குடியிருப்பு ஆறுமுகத்தாங்க நிற்கிறோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் நீண்ட நாளாக எங்களுக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. இந்த அழைப்பு வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் இங்கே உதவி ஒன்று செய்யணும், உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்கு அழைப்பில் வந்ததுக்கு நாங்கள் அதை பதிவு செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். புதிதாக வர உறவுகள் மறந்துடாமல் வளமையாக சொல்கிறது தான் சிறப்பாக செய்திருங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு துளிகளும் வருகிற காலங்களில் வந்து எங்கள் சமூகத்துக்கு எப்படி அமையும். வணக்கம் பிள்ளை. வணக்கம். பிள்ளையோட பேர் என்ன? வடிவேலலிதா. வடிவேலலிதா. நான் ஆரம்பத்தங்குடிலேருந்து தான் இருக்கிறேன். நான் 2018ஆம் ஆண்டு கல்யாணம் கட்டினேன். 2019 முதலாவது பிள்ளை பிறந்தவர். 2 பிள்ளைகள் இருக்குது எனக்கு. இப்போ அவர் 2016ஆம் ஆண்டு 2017 இதில் விட்டுட்டு பிரிஞ்சிட்டார். இவர் பிறந்ததும் விட்டு பிரிஞ்சிட்டார். அவர் இப்போ வேறு கல்யாணம் கட்டித்தார். 10,000 ரூபா காசு அந்த ஆரிப்பு வழக்கில் போட்டு இவரை கட்டி கொண்டு இருக்கார். அது எனக்கு இந்த குடும்ப சூழ்நிலைக்கு காணாது. காலையில் சாப்பாடு செஞ்சு தான் காலையில் ஒரு 5 பேர் 6 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன். என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க? புட்டு இடியப்பம். புட்டு இடியப்பம் அப்படி இந்த பூரி அதுகள் சுடுவேன். தெரிஞ்ச அளவு செய்வேன். நோம்பெல்லாம் செய்வேன். இதுக்குள்ளே கேட்குறாங்களுக்கு ஒரு 2 பேருக்கு அப்படி கொடுத்து ஒவ்வொரு நாளும் கொடுக்குறீங்களா? இல்லாட்டி சில இப்போ கிழமையில் 2-3 நாளைக்கு தான் செய்வேன். இந்த வசதி டைம் பார்த்து தான் செய்வேன். உங்களுக்கு ஆர்டர் ஒவ்வொரு நாளும் பாரதா? ஆர்டர் வந்து 3-4 பிள்ளைகளுக்கு வரும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு. அது செஞ்சுட்டு நீ அவர் கட்டுற காசு நீ ஸ்கூல் ஃபீஸுக்கும் காணாது. 10,000 காசு கட்டுறவர் அது ஒன்றுக்குமே காணாது. எனக்கு ஒரு கடவுண்டு போட தைரியம் உண்டு எனக்கு. இப்போ வளவுக்குள்ளேயே போட்டுட்டு. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 2 பேர். 2 பேர். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து மக்குடிப்பு கலைமாள் வித்தியாலயத்தில் படிக்கிறவ 10ஆம் ஆண்டு. வார வருஷம் ஓயலவை. இவர் கனிஷ்டா வித்தியாலயத்தில் படிக்கிறாரு. 3ஆம் ஆண்டு படிக்கிறாரு. ஸ்கூல் பேக் அது இதெல்லாம் ஸ்கூலால் தான் எங்களுக்கு கொடுத்தவங்க. இவருக்கு கொடுத்த அவங்க அந்த பிள்ளைக்கு கொடுக்கல. அவங்க கொடுக்கல. பதிஞ்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொடுக்கல. கோப்பிகள் தான் கொடுத்தவங்க. 2 பேரும் கொடுத்துருக்காங்க ஸ்கூலால். வேறு விதிகள் எனக்கு இந்த முத்திரையோ இந்த அஸ்வச திட்டமோ எனக்கு கொண்டு வரல. வந்து 15 இடத்துல பெரிய வீடு வாசல் மிஸ்டர் ரீக்காரண்டெல்லாம் பதிஞ்சிட்டு போயிருந்தவங்க. நான் போய் திருப்பி ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதை மிஸ்டர் ரீக்காரண்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் அப்புறம் திருப்பி மேல்முறைப்பாடு செய்ய சொல்லி செஞ்சுட்டு வந்தேன். இது வரைக்கும் எனக்கு அது கூட வரல எனக்கு. மற்றது அந்த பிள்ளை படிக்கிறதுக்குள்ளே செலவினங்கள் எப்படி நீங்கள் ஹவ் பண்ணுறீங்க? 4 கிளாஸுக்கு போட்டு கிளாஸுக்கு ஒரு நாளைக்கு 450 ரூபா வேணும். 4 பாடத்துக்கு போகிற ஒரு பாடத்துக்கு 60 ரூபா. அந்த சார்கிட்ட சொல்லி கதைச்சிருக்கேன். நான் இருந்து ஒரு கிழமைக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா அந்த கட்டுற காசுக்குள்ளால் பார்த்து தாரணேன்டா அவர் சொல்லிப்பா நீங்கள் அனுப்புங்க. இப்போ விட்டு காசையாக தாங்கன்னு தான் சொல்லி சேர்த்து விட்டு கழிச்சிட்டு இப்போ 12 வருஷம் ஓயல் தானே. என்ன பாடத்துக்கு போகிறது? அவள் சயின்ஸுக்கு மேக்ஸுக்கும் மற்றது தமிழுக்கு போகிறாவு. மற்ற வரலாறுக்கு போகிறாங்க. 4 பாடத்துக்கு போகிறாவு. இப்போ அவைக்கு வேறு பாடத்துக்கு போய் படிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனால் கையில் தற்போதைக்கு வருமானம் இல்லை. இவரும் ஒரு கிளாஸுக்கு போகிறேன். 3 கிளாஸுக்கு போகிற ஒரு பிடிக்கேன். ஒரு சார்கிட்ட அனுப்புகிறேன்னா அவர் சில நேரம் காசு வேணான்னு சொல்லுவார். நீ சரியில்லை தானே நம்ம இவர் காசு கொடுக்காம படிக்க கொண்டாண்டுவார். இப்போ எல்லா பிள்ளைகிட்டையும் காசு வாங்கல. இவருக்கு வாங்குறலன்ட்டு இவர் செஞ்சால் வந்து இங்கே மன வருத்தப்படுவார். ஏன் எனக்கிட்ட வாங்குறலன்ட்டு கேட்பார். இப்போ நம்மளோட சூழ்நிலை பிள்ளைகள்கிட்ட சொல்லல. அது என்ன அப்போ உங்களுக்கு அந்த அவர் போனது மாதம் அந்த 10,000 வருது சரியாக பர்ஃபெக்டாக கட்டுப்படுதாக சரியாக கட்டுறாரு. தாரிப்பு பழகு கோட்ஸில் நடந்து கொண்டு வந்தது. நடந்து வரக்குள்ளே காசு இப்போ ஒரு மாதம் கட்டுவார். இப்போ 2 மாதத்துக்கு ஒருக்கா வர மாட்டார். நீ பிடி ஒரு ஆண்டு போட்டால் சில நேரம் அவனுக்கு பிடிச்சி கொண்டு அடைச்சா அந்த காசு 20 அப்படி 10 வரைக்கும் போடுவார். இப்போ வந்து கோட்ஸில் போட்டுத்தாங்க. இந்த இதில் போட்டுத்தாங்க. பேங்கில் போட்டுத்தாங்க. புத்தகத்தை கொடுத்து பேங்கில் காசு போட சொல்லி. இப்போ அந்த மாதத்துக்கு அவங்க சொல்லி 25ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு முதல் அந்த காசை போட சொல்லி எப்படியாவது 30ஆம் தேதி ஆகி அடுத்த 5ஆம் தேதிக்குள்ளாம் போடுவார் அந்த காசு. அதில் ஒரு 10,000 மட்டும் கிடைக்குது. அதுவும் வந்து டைமுக்கு கிடைக்கிறது. அந்த டைமுக்கு கிடைக்கிறது. எனக்கு படிப்பு தான் பிள்ளைகளுக்கு. இப்போ நம்மளும் சீரழிஞ்ச நம்மளோட பிள்ளைகளும் சீரழிய கூட அவங்களும் படிக்க ஒரு நல்ல ஒரு ஆளாக வரணுன்ற இது எனக்கு. அந்த படிப்புக்கு எனக்கு உதவி செய்யணும். எனக்கு கட்டாயம் உதவி என்றா இப்போ நீங்கள் பார்க்குற உறவுகள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அப்படின்னா உதவினா என்னத்துக்கு? இப்போ உதவிகள் வந்து இப்போ டியூஷன் காசு அண்ணா இப்போ
அவைக்கு புத்தகம் சாமான் கொப்பியா குமர் புள்ள தானே பேக்கு வாங்கணும் ஷூ பிஞ்சு போயிட்டு அவைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்போ அந்த பின்னால் ஓட்டை ஆகிட்டு அந்த ஷூ உண்மைக்கே பின்னால் ஓட்டை ஆகிட்டு அதுக்குள்ளே மண்ணுகள் போனாலும் வந்து கற்றுவாவும் அவனோட அப்பாட்ட கண்டெடுத்து சொன்னாலும் அவர் நீ அதை பொருட்படுத்துறலை நீ அவர் விட்டு போட்டு போனவர் நாடி அதை பொருட்படுத்துறலை சகோதரங்கள் இதுக்கு தருந்திருந்தோட்டு அவங்க உதவி செய்வாங்க ஆனால் நெடுகளும் உதவி செய்கிறல்ல இப்படி நான் யாரும் கூப்பிட்டா வேலைகளுக்கு போவேன் நான் வேலைக்கு காமிச்சலுக்கு போனால் இவங்களை பார்க்க எனக்கு ஒத்தரும் இல்லை அம்மா இல்லை தானே அம்மா மோசம் போயிட்டாங்க அம்மா மோசம் போய் எவ்வளோ காலம் அம்மா மோசம் போய் ஒரு வருஷம் அதுக்குள்ளே நான் 2-3 நாள் விட்டது காமெண்ட்டுக்கு போனான் தான் அப்புறம் இனி வார நேரம் கிளாஸுக்கு போக மாட்டாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க பார்த்தா அந்த கஷ்டத்தில் அந்த மனவேல நான் அப்படி நின்றுட்டேன். ஏன் அவங்க நீங்கள் வேலைக்கு போனால் அவங்களே பள்ளிக்கூடம் அம்மா கொஞ்சம் சுகம் இல்லை அது சுகர் அதனாடி கொஞ்சம் கவனிப்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டு. அப்பா இருக்காரோ? அப்பா இருக்கு. அப்பா என்ன செய்கிறார்? அப்பா வந்து அவருக்கு வயசு 60 எத்தனை வயசு? 65 வயசு. என்ன செய்கிறார்? அவர் வந்து சாக்கு வியாபாரம் பண்ணுறாரு. சாக்கு வியாபாரம் பண்ண 2 நாளைக்கு போனாரண்டா இனி தங்கச்சிட்ட விட்டான் அவர் இவைக்கு சில நீ டீச்சர் காசு வந்து கொடுத்துட்டு போவார். சாக்கு வியாபாரம் பண்ணி சில வேளையில் வந்தாருன்னு சொன்னால் டியூஷன் காசுகளை 200-300 கொடுத்துட்டு போவார். அப்போ இந்த வீடுகள்லாம் கொஞ்சம் பெரிய கல் வீடுகளாக கிடக்குது, கொஞ்சம் வசதியாக தான் இருந்துருக்குறீங்க போல தெரியுது. நேரத்தோட அது அம்மா அவங்க எங்கள் கல்யாணம் கட்டி தரக்குள்ளேயே சகோதரங்க கட்டி தந்த வீடு தான் அது. கட்டி தந்த வீடு தான். நீ அதை கொத்தி இவங்கட அப்பா பிரச்சனைப்பட்டு கொத்தி செஞ்சுதான். யார் கொத்தின? இவங்கட அப்பா. எது? இந்த கதவை தகரம் அடிக்கி இருக்கிறது கொத்திப்பட்டதோ? அவர் வெறியில் குடிச்சிட்டு குடிச்சு போயில சண்டை குடிச்சு கொத்தினதுதான். அது அந்த நிலையிலே அப்படி ஏறி அதை நீ செய்யலாது எனக்கு. அப்படியே. அப்போ நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கதைக்கிற நீங்கள்? இல்லை, நாங்கள் ஃபோன் பண்ணி கதைக்கிறேன். நாங்கள் வழக்கு போட்டதும் அவரோட தொடர்பு இல்லை எங்களுக்கு. தொடர்பு நான் கதைக்கிறேன். இப்போ வழக்கு இப்போ எவ்வளோ போய் கொண்டு வழக்கு இப்போ எனக்கு இப்போ 8 வருஷம் கூடி போய் கொண்டு 8 வருஷமாக போய் கொண்டு. அவர் இப்போ வேறு கல்யாணம் முடிக்கிட்டார்? அவர் வேறு கல்யாணம் கட்டி பிள்ளைகள் இருக்கேன். 6 பிள்ளைகள் வேறு யார் இருக்குது? அப்போ சமுத்தியில் நீங்கள் ஒரு சேவை செய்வீங்களா? அப்படியா? சமூக சேவை செய்கிறேன். எல்லாருக்கும் சமூக நெல்ல கடமை வச்சேன்னாண்டி அதில் தலைவராக வச்சு அதில் 8 வருஷம் கூடி 8 வருஷம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அதில் உண்டு உங்களுக்கு கிடைக்கல. சமுத்தியால் உங்களுக்கு இன்கமிங் வந்து தாரலையா? அவங்க சமுத்தியால் எனக்கு வாழ்வாதார திட்டம் அந்த டொய்லெட் கட்டி தந்தவங்க டொய்லெட் இல்லாமல் கடும் அவசியப்பட்டு ஒரு லெட்டர் கொண்டு கொடுத்தேன். நான் 30,000 தந்தவங்க அந்த இதுக்கு மிச்சம் போட்டு தம்பியாக்கள் கழிச்சாத்து கட்டி தந்தவங்க. டொய்லெட் கட்டி எவ்வளோ காலம்? டொய்லெட் கட்டி இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்குள்ள சமுத்தியால் டொய்லெட் இல்லாமல் கதைச்சி பிள்ளைகள் நாங்கள் அங்கே இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி வந்து பார்த்து ESOFICால கொடுக்க சொல்லி ஒரு 30,000 போட்டவங்க. ஒரு 30,000 மட்டும் போட்டோம். கரண்ட் வசதி எல்லாம் இருக்கா? கரண்ட் இருக்கு. கரண்ட்லாம் இருக்குது. தண்ணி என்ன பைப் தண்ணி என்ன? தண்ணி அந்த அடி பைப்பில் தான் இந்த எடுக்கிறேன் நாங்கள். அதில் நான் குடிக்கிறதில்ல, பக்கத்தில் தான் எடுக்கிறேன் நாங்கள். அந்த இதில் குடிக்கிறதில்ல. இதில் என்ன அது அந்த மேலே கொஞ்சம் அந்த இதாக இருக்குது தண்ணி கொஞ்சம் இது மாதிரி சவர் தண்ணி மாதிரி இருக்கிற அதனால பக்கத்தில் குடிக்கிறேன். பிள்ளை எத்தனை மணிக்கு கிளாஸு போய் எத்தனை மணிக்கு வருவாங்க? 7 மணிக்கு வருவாங்க. எத்தனை மணிக்கு போனவங்க? 4 மணிக்கு போனோம். பின்னர் 4 மணிக்கு போனது. 7 மணிக்கு தான் வருவாங்க. 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் போகும். 4 மணிக்கு 3 மணியாக போகும். 2 படத்துக்கு போய் என்னென்ன படத்துக்கு போயிருக்காங்க? இப்போ வந்து மெக்சிக்கும் சயின்ஸுக்கும் போயிருக்காங்க. மெக்சிக்கும் சயின்ஸுக்கும் போயிருக்காங்க. காலையில் 2க்கு போய் வந்துட்டாங்க. காலையில் 2 இருந்துட்டாங்க. அடுத்த வருஷம் ஓயில் என்ன? அடுத்த வருஷம் ஓயில். அப்போ உங்களுடைய வரும்பாய் வந்து ஓர்டர்கள் வந்தால் கிழமையில் ஒரு 3 நாளைக்கு 5 பேருக்கு அந்த பூரிகள் சாப்பாடுகள் காலம்பர சாப்பாடுகளை செய்து கொடுக்குறீங்க. மற்றது மதியத்தில் அப்படி ஒன்றும் இல்லை? இல்லை, மதியத்தில் ஒன்றும் இல்லை. எனக்கு தையல் தெரியுமாண்ணா. நான் தையல் மிஷின் வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்லாமல் இருக்குது இப்போதைக்கு. தையல் இதுண்டா? தையல் நீர் எவ்வளோ காலமாக இது பண்ணி? காமன்ஸில் பழகினேன் நான். காமன்ஸுக்கு எவ்வளோ காலம் வேலை போனீர்? காமன்ஸுக்கு 4 மாதம் கூடி போனேன். நான் பழகிட்டேன். நான் அங்கே போய் பிடிச்சிட்டேன், பழகிட்டேன். அப்புறம் இவங்களை பார்க்குறதுக்கு ஒத்தரிமில்லண்டு தான் விட்டேன். நான் என்னை தேடி வந்தவங்க நல்லா செய்கிறாமண்டு இவங்களால் நான் ஸ்கூல் போகிறலானே என்று விட்டால் நான் அப்படியே அம்மாவுக்கு சோமில்லண்டுக்கு விட்டுட்டேன். கவர்மெண்ட்ஸுக்கு எவ்வளோ காலம் வேலை போனீங்க?
காமண்டுக்கு 4 மாதம் குடி 4 மாதம் போய் 4 மாதத்தில் தொழில் படிட்டு வரீங்க. இப்போ தையலோடவு செய்வீரன்றி? செய்வேன், நான் செய்வேன். வேறு ஏதாவது இந்த பாடுகள்லாம் பார்த்தா கொஞ்சம் கவலையத்தான் இருக்குது. தையல் செய்வேன். மற்ற எனக்கு இந்த வீடோட ஒரு சின்ன கடை ஒன்று போட்டாலும் எனக்கு படத்துக்குள்ள கிரௌண்டு தானேண்ணா, கிரௌண்டும் அதை நான் எனக்கு கொஞ்சம் வீட்டோட இருந்து இவங்களையும் படிப்பிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி இல்லை எனக்கு இப்போதைக்கு. என்ன கடை போட போறீர்? சில்லறை கடை. ஏற்கனவே போட்ட அனுபவங்கள் இருக்கா? எனக்கு அனுபவம் இருக்கு. நான் கடையில் நின்றுட்டேன். நான் மற்றது அரிசி கொச்சி காத்தூள் அப்படி இடித்து வைக்கிறேன். நான் 2-3 அரிசி எடுத்து போட்டால் வியாபாரம் போகும். இதுக்குள்ளே இருக்காக்கள் வாங்குவாங்க. கொச்சி காத்தூள் கொஞ்சம் இடித்து இந்த காய்க்கில அப்படி தூக்கி போட்டு கேட்குறாங்களுக்கு கொடுக்குறேன். நான் வச்சிருக்கேன். இல்லை, இப்போ இல்லை, முடிஞ்சு. இப்போ முடிஞ்சுது. ஏன்னாப்பா போராட்ட சாமானே நான் ஸ்டாப் பண்ணி எடுத்து வைக்கல. இப்போ எடுத்து வைக்கிறதுக்கிட்ட காசு இல்லை. உண்மைக்கே காசு இல்லை தான் சொல்ல தானே வேணும். அவர் கட்டுற 10,000 எடுத்து கடைக்கு எடுத்து வரக்குள்ளே கடையில் சாமான் வாங்கியிருப்பேன். நீ அதையும் கொடுத்து இவங்களுக்கு சாப்பாடு கூட அதில் வாங்கி நான் வர மாட்டேன்ற காசில் கட்டுற 10,000. இப்போ அந்த 10,000 கூட்டி தர சொல்லி லெட்டர்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் மயிரில். ஆனால் இப்போ அது அவைக்கும் கொடுக்குறதுக்கு காசு தான் வேணும். அந்த கேஸை எடுக்கிறதுக்கு, திருப்பி எடுக்கிறதுக்கு. மற்ற இந்த கடை இடத்துல போட்டால் உமக்கு நார்மலாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருக்குது, எனக்கு இருக்குது. போக்குவரத்துகள் கிரவுண்ட் மட்டும் தானே இருக்குது, வேறு கிரவுண்ட் இருக்குது. மாதிரி இதுக்குள்ளால அங்கே தூர போகிறவங்க ஆக்கெல்லாம் போகிறவங்க அதில் பயணம் போகிறவங்க புல்லுமலை, இந்த இங்கே சொன்னீங்க காமாட்சியம்மன் கோயில், அந்த ரோட் இந்த இதால் போகிறவங்க, அந்த காமாட்சியம்மன் தன்னாமலை காமாட்சி இதுக்குள்ளால போகிறவங்க, நேட்டுக்கும் போகிறவங்க நிறைய பேர் ஆக்கள் போகிறவங்க. இதில் இப்போ ரோட்டு வர போகிறாமன்றாங்க. ரோட்டு வந்தால் கொஞ்சம் எனக்கு சேவிஸ் மாதிரி கடை வந்து போட்டா. காணி சொந்த காணி தானே? இது கட்டால சந்தவங்க. கட்டால சந்த. சரி உள்ள நாங்கள் இந்த ஒளிப்பதிவில் போடுறோம். நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். உதவிகள் பார்க்குறாக்கள் உதவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சமூகம் நிறைய பேர் இருக்கிறாங்க உதவி செய்கிறதுக்கு. இப்படி பார்க்குறாக்கள் உதவி செய்கிற முன் வந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்ல.